ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட, ஜெயிக்க முடியாமல். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்தது ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்கள் கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த லோலா எல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்தில் ஒரு டான், நீங்கள் பாபான்ற பேரில் ஒரு டானாக இருக்கீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கலையா? இருக்காது அப்படின்னு டைரக்டர்கிட்ட பதிவு பண்ணுங்க சார். சார் அடுத்த படத்தில் சார் பார்ட் 2ல கொஞ்சம் சார் பாருங்க சார், ப்ரெஸ்லேயே கேட்குறாங்க சார் எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா. சொன்னதே வந்து சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்தில். அதனால் அடுத்த படத்தில் ஜோடி கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்குன்னு எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னார் ஈஸ்வர். சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்லை, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, பாலா சார் இல்லை சார் உங்கள் இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க. சார் நான் எதுலேயுமே இல்லை சார். எனக்கு 47 வருஷமாக போனோம். டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா, ஆக்ஷன், கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிக்கிறது. இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல. வெட்டி அரட்டை, ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி யார் நம்ம எல்லாம் கவுண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே. அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னு டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. என்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார், நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுறது இருக்குதா? சரி சரி சரி. இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு 2-3 ஹீரோயின். ஓகே.